ஏங்க, நீங்களும் அட்டகாசம் பண்ணுறீங்க. உங்கள் மகனுக்கு கல்யாணம், ஆனால் நீங்கள் மாப்பிள்ளை மாதிரி தயாராகிறீங்க. கண்ணாடி முன் தன் கணவனை பார்த்து சுகந்தி அவனை கிண்டலாக சொல்ல ஆரம்பித்தாள். சிவகாந்த் ஒரு கிள்ளி கிள்ளி சொன்னான், இப்பொழுது என்ன நடந்தது? ஆனால் என்னை பார்த்து எப்படி என் வயசு தெரியும்? எல்லோரும் என்னை விகாஸின் அண்ணனாகவே கருதுகிறார்கள். மற்றும் சுகந்தி, நீயோ இன்று ஒரு நல்ல அழகு நிலையத்திலிருந்து தயாராகி வருகிறீர்கள். இன்று மகனின் வாழ்க்கையில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். இதை சொல்லி சிரிக்க ஆரம்பித்தார் சிவகாந்த். குடும்பத்தின் அந்த மகிழ்ச்சியான தருணங்களை நினைவு கூர்ந்த சுகந்தியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பியது. அடுத்த கணம் அவள் நினைவுகளின் சுழலிலிருந்து வெளியே வந்தாள். சிவகாந்த் மிகவும் அன்பான இதயம் கொண்டவர். அப்போது என் வீட்டில் அவ்வளவு சந்தோஷம். இன்றோடு என் மகனுக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிறது. அன்று அப்படி இருந்தது. இன்று இந்த வீட்டில் நான் தனிமையில் இருக்கும் நாள். இப்போது இந்த வெறிச்சோடிய வீடு என்னை கடிக்க வருகிறது. சுகந்தியின் மகன் விகாஸ் ஒரு பெரிய நிறுவனத்தில் பணிபுரிந்ததால் உடன் பணிபுரியும் தீபிகாவை விரும்பி மனம் திறந்த பெற்றோர் தங்கள் மருமகள் மீதான மகனின் காதலை எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டனர். விகாஸ் அவர்களுக்கு ஒரே மகன். அவனது மகிழ்ச்சியை விட இருவருக்கும் வேறென்ன வேண்டும்? மகள் இல்லாத சுகந்தி மருமகளை மகளைப் போல நேசிக்க தயாராக இருந்தாள். ஆனால் மருமகளின் மனதில் வேறு ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அவள் கணவனுடன் மட்டுமே வாழ விரும்பினாள். அவனது பெற்றோருடன் வாழ விரும்பவில்லை. மேலும் திருமணத்திற்கு பிறகு தன் மாமியார்களுக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது, தன் விருப்பப்படி வாழ வேண்டும் என்ற நிபந்தனையுடன் அவள் திருமணம் செய்ய தயாராக இருந்தாள். இங்கே விகாஸ் திருமணத்திற்கு பிறகு எல்லாம் அவள் விருப்பப்படி நடக்கும் என்று அவளுக்கு உறுதியளித்திருந்தான். மிக ஆடம்பரமாக மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார். சுகந்தி எப்போதும் தனது மருமகள் தீபிகாவை எந்த ஒரு பிரச்சனையையும் வேலைகளையும் எதிர்கொள்ள விடவில்லை. மறுபுறம் தீபிகாவும் வீட்டு வேலைகளில் உதவ முயற்சிக்கவில்லை. 2 மாதங்கள் கடந்தன. பிறகு ஒரு நாள் சிவகாந்த் கிச்சனுக்கு வந்து தன் மனைவி சுகந்தி வேலை செய்து கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியத்துடன் கேட்டான், என்ன சுகந்தி, இன்று நீ எல்லா வேலைகளையும் மும்மரமாக செய்து கொண்டிருக்கிறாய்? நேற்றிரவு உன் முழங்கால்கள் வலித்தன இல்லையா? மருமகள் எங்கே? இதை சொல்லி சிவகாந்த் விகாஸை அழைத்தார். விகாஸ் வெளியே வந்ததும் சிவகாந்த் சீரியஸாக சொன்னார், மகனே, மணி 11 ஆகிறது. நீங்கள் இன்னும் தூங்குகிறீர்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. உன் தாய்க்கு சமையல் வேலையில் உதவுவது மருமகளின் கடமை அல்லவா? மகனே, அவளும் ஒரு நாளாவது ஓய்வெடுக்க வேண்டும். உண்மையில் அப்பா வாரம் முழுவதும் உழைத்து சோர்வடைகிறோம். அதனால் தான் கண்ணை திறக்கவில்லை. மகனே, இனிமேல் உன் அம்மா ஞாயிற்றுக்கிழமை வீட்டு வேலை எதுவும் செய்ய மாட்டாள். மருமகளை வீட்டு வேலை செய்ய சொல்லு. அவர் மருமகள் தீபிகா இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே தன் அறை வாசலில் நின்று கொண்டிருந்தாள். விகாஸ் உள்ளே வந்தவுடன் தீபிகா அவன் மீது பாய்ந்தாள். என் விருப்பப்படி வாழ்வேன் என்று திருமணத்திற்கு முன்பே தெளிவாக சொல்லியிருந்தேன். பிறகு எப்படி அவர்கள் சொல்வதை கேட்டு அமைதியாக இருந்தீர்கள்? கல்யாணம் ஆனவுடனே உனது வாக்குறுதிகள் எல்லாம் மறந்துவிட்டதா? தீபிகா, அப்படி இல்லை. இன்று அப்பா மிகவும் கோபமாக இருந்ததால் நான் கூறினேன். ஓ, ஓகே, இனி நான் இந்த வீட்டில் வாழவே மாட்டேன். இதை சொல்லிவிட்டு தீபிகா தன் பையை கட்டிக்கொண்டு அழுது கொண்டே இருந்தாள். அப்போது விகாஸ், தீபிகா, என்ன சொல்கிறாய்? நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்பது தெரியும். ஆனால் இப்போது இந்த வீட்டில் என்னால் வாழ முடியாது. இதை கூறிய தீபிகா தனி வீடு கோர அதை ஏற்றுக்கொண்டார் விகாஸ். விகாஸ் தன் மனைவியின் காதல் வலையில் மிகவும் சிக்கிக் கொண்டான். அவளுக்காக பெற்றோரை கூட விட்டுவிட தயாராக இருந்தான். சில நாட்களில் இருவரும் புதிய வீடு வாங்கி இனி இந்த வீட்டில் வசிக்க மாட்டோம் என பெற்றோரிடம் கூறிவிட்டனர். இதை கேட்டதும் சிவகாந்துக்கு ஒரு அதிர்ச்சி வந்தது போல. சுகந்தி மிகவும் அழுதார் மற்றும் எதிர்காலத்தில் தனது மருமகளுக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன் என்று கெஞ்சினார். ஆனால் தனித்தனியாக வாழ்வதில் தான் நமது மகிழ்ச்சி அடங்கியிருக்கிறது என்றும் நம் வாழ்க்கையை நாம் வாழ விரும்புகிறோம் என்றும் தீபிகா தெளிவாக சொன்னார். மகன் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு சுகந்தி முற்றிலும் அமைதியாகிவிட்டார். ஆனால் அவள் கணவன் அவளுடன் இருந்ததால் எப்படியோ தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். ஆனால் சிறிது நாட்கள் கழித்து சிவகாந்துக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இவ்வுலகை விட்டு சென்றார். இப்போது சுகந்தியின் உலகம் அழிந்தது. மகனும் மருமகளும் சடங்குகளை மட்டும் முடித்துவிட்டு தங்கள் வீட்டிற்கு திரும்பிச் சென்றனர். அவரது தந்தை வெளியேறிய பிறகு விகாஸ் தனது தாயுடன் மீண்டும் வாழ விரும்பினார். ஆனால் அவரது மனைவி இதற்கும் சற்று தயாராக இல்லை. சுகந்தியும் உணர்ந்தாள், இப்போது விகாஸ் அம்மாவை சும்மா விட மாட்டான். ஆனால் அவன் மாதம் உனக்கு பணம் அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். தீபிகாவின் வேண்டுகோளின் பேரில் விகாஸ் தனது பெற்றோரிடமிருந்து பிரிந்தார். ஆனால் தீபிகாவின் பெற்றோர் தங்கள் மகள் மற்றும் மருமகளுடன் தங்கள் வீட்டில் வசித்து வந்தனர். தீபிகாவிற்கு
ஆண் குழந்தை பிறந்ததும் விகாஸ் தன் அம்மாவை அழைத்து இந்த நல்ல செய்தியை கூறியுள்ளார். இதை கேட்ட சுகந்தி தன்னைத்தானே தடுக்க முடியாமல் வேகமாக மருத்துவமனைக்கு சென்று பேரனை சந்தித்தார். ஆனால் அவள் அங்கு சென்றவுடன் தீபிகாவின் தாய் காந்தா ஏற்கனவே குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தாள். அவனுடைய இருப்பு நிச்சயமாக சுகந்திக்கு கொஞ்சம் அசௌகரியத்தை ஏற்படுத்தியது. அம்மா, நீ வந்து விட்டாயா? அம்மாவின் பாதங்களை தொட்டு விகாஸ் சொன்னதும் முகத்தில் மகிழ்ச்சி பொங்க சொன்னாள் சுகந்தி. நான் ஏன் என் பேரனை பார்க்க வரக்கூடாது? எல்லாவற்றிற்கும் மேலாக என் மகனின் ஒரு பகுதி அவன் இங்கே இருக்கிறான். மேலும் அசலை விட வட்டி மதிப்பு மிக்கது என்று கூறப்படுகிறது. நான் அதை மிகவும் கவனித்துக் கொள்வேன். இப்படி சொல்லி பேரனை மடியில் அமர்ந்த சுகந்தி கையை நீட்டியவுடன் காந்தா கூறினாள், அச்சோ, இப்பதான் தூங்குறான்னு ஊஞ்சல்ல போட்டேன். எழுந்ததும் அவனை மடியில் ஏற்றிக்கொள். இதை கேட்டதும் சுகந்தியின் முகத்தில் மலர்ந்த புன்னகை. ஆனால் வெகுநேரம் ஊஞ்சலில் உறங்கும் குட்டியை பார்த்து கொண்டே இருந்தாள். தூங்கும் போது மிகவும் அழகாக இருந்தான். காந்தா சொன்னால், அதிகம் பார்க்காதே, கண்ணு பற்ற போகுது. விகாஸ் சொன்னான், சரி வா அம்மா, நான் உன்னை வீட்டில் விடுகிறேன். இல்லை மகனே, நான் இனி வீட்டுக்கு போக மாட்டேன். நான் இங்கேயே தங்கி என் பேரனை பார்த்து கொள்கிறேன். அப்போது தீபிகா, என்னையும் குழந்தையும் பார்த்து கொள்ள என் அம்மா இங்கு இருக்கிறார். அதனால் மருத்துவமனையில் தேவையில்லாத கூட்டத்தை உருவாக்கி எந்த பயனும் இல்லை. இதை கேட்டதும் சுகந்தியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. அவள் வேகமாக மருத்துவமனை விட்டு வெளியே வந்தாள். வீட்டை அடைந்ததும் வெகுநேரம் அழுது கொண்டே இருந்தாள். ஆனால் அவர் எப்போதும் தனது பேரனை சந்திக்க மிகவும் விரும்பினார். அதனால்தான் தன் மகனின் பழைய ஆல்பத்தை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து குட்டி விகாஸை பார்த்து என் பேரனும் இப்படித்தான் இருப்பான் என்று நினைக்க ஆரம்பித்தாள். இப்போது அவருடைய பேரனுக்கும் 1 வயது ஆகிவிட்டது. தந்தை இறந்த பிறகு விகாஸ் சில சமயங்களில் அம்மாவை சந்திக்க வருவார். ஆனால் மகன் பிறந்த பிறகு அவன் வருவதை முற்றிலும் நிறுத்திவிட்டான். ஒரு முறை சுகந்தி தனது மகன் விகாஸை அழைத்து தன்னை வந்து சந்திக்க சொன்னாள். ஆனால் அடுத்த கணம் மருமகளின் கூர்மையான வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. கொஞ்ச நேரம் முன்பு மகனுக்கு ஃபோன் செய்த போது மருமகள் ஃபோனை எடுத்தாள். ஃபோனை எடுத்தவுடனே, அம்மா, ஏன் திரும்ப திரும்ப கூப்பிட்டு எங்களை தொந்தரவு பண்ணுறீங்க? விகாஸ் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் செலவுக்கு பணம் அனுப்புகிறார் இல்லையா? இன்னும் கூப்பிட்டு தொல்லை கொடுக்குறீங்களே, சொல்லிக்கொண்டே ஃபோனை துண்டித்தாள். அதன் பிறகு சுகந்திக்கு தன் மகனை அழைக்க தைரியம் வரவில்லை. காலை வணக்கம் ஆண்டி, எப்படி இருக்கிறீர்கள்? சுகந்தியின் குத்தகைக்காரர் தான்யா தனது 1 வயது மகனுடன் உள்ளே வந்து கூறினார். உண்மையில் அவரது கணவர் இறந்த பிறகு சுகந்தி தனது வீட்டின் முதல் தளத்தை வாடகைக்கு கொடுத்தார். மேலும் தளத்தை வாடகைக்கு எடுத்த தான்யாவும் சுகந்தியுடன் மிகவும் நட்பாக இருந்தார். தான்யாவிற்கு அவளது சோகத்திற்கும் பிரச்சனைக்கும் காரணம் நன்றாகவே தெரியும். அதனால்தான் காலையில் வேலை முடிஞ்சதும் கண்டிப்பா கொஞ்ச நேரம் வந்து அவரை சந்திப்பார். தான்யா உள்ளே வந்தவுடன் சுகந்தியை நோக்கி ஓடினாள். பின்னர் சுகந்தி தனது கண்களிலிருந்து கண்ணீரை துடைக்க தொடங்கினார் மற்றும் குழந்தையை பற்றி பேச தொடங்கினார். என்ன ஆண்டி, மீண்டும் சோகமாக அமர்ந்திருக்கிறாய்? இப்படியெல்லாம் வேலைக்காகாது. நம் வாழ்க்கையில் உறவுகள் மிகவும் முக்கியம் என்பது உண்மைதான். ஆனால் பழைய விஷயங்களை நினைவில் வைத்துக்கொண்டு வாழ்வதை நிறுத்த வேண்டும். எனக்கு தெரியும் மகளே, ஆனால் சும்மா உட்கார்ந்திருக்கும் போது மனம் அதிகமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறது. ஆண்டி, என்னை பின்தொடருங்கள். எனவே உங்களை பிஸியாக வைத்துக்கொள்ள தொடங்குங்கள். உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள். தான்யாவிடம் இதை கேட்ட சுகந்தி ஏதோ யோசிக்க ஆரம்பித்தாள். அப்போது தான்யா, ஒரு விஷயம் சொல்லுங்க ஆண்டி. நான் வேலையில் இருக்கும்போது கோகுலை விட்டு செல்ல இங்கு ஏதேனும் குழந்தைகள் காப்பகம், அதாவது டே கேர் இருக்கிறதா? உண்மையில் மீண்டும் வேலையில் சேர நினைத்தேன். ஆனால் அவளால் கோகுலை விட்டு எங்கும் செல்ல முடியாது. இது குறித்து சுகந்தி, அப்புறம் இதில் என்ன டென்ஷன்? நீ என்னுடன் கோகுலை விட்டால் எனக்கும் சந்தோஷம். எப்படி இருந்தாலும் நான் சிறு குழந்தைகளின் சகவாசத்தை அனுபவிக்கிறேன். இப்படி சொல்லும் போதே பேரன் நினைவு வந்து அவன் கண்களில் மீண்டும் கண்ணீர் வழிய தொடங்கியது. அப்போது தான்யா சொன்னால், ஆண்டி, அப்படி என்றால் ஏன் வீட்டில் டே கேர் திறக்கக்கூடாது? உங்கள் இதயம் ஈடுபாட்டுடன் இருக்கும். பயனற்ற விஷயங்கள் உங்கள் நினைவுக்கு வராது. சுகந்தி தான்யா சொன்னதை கேட்டவுடனே முகத்தில் ஒரு சிரிப்பு வந்தது. நான் இதை நினைக்கவே இல்லை. ஆனால் என்ன ஆண்டி என்று தான்யா கேட்டதற்கு சுகந்தி சொன்னால், ஆனால் இந்த வயதில் எந்த வேலையும் தொடங்குவது சுலபமாக இருக்காது தான்யா. ஆண்டி, வயது என்பது ஒரு எண்ணை தவிர வேறில்லை. வாழ ஆசை வேண்டும். உங்களை வயதானவராக கருதுவதை நிறுத்துங்கள். இன்னும் நிறைய வாழ்க்கை இருக்கிறது. மாறாக நான் சொல்கிறேன், புதிய வருடம் தொடங்கப் போகிறது. புத்தாண்டுடன் உங்கள் வாழ்க்கையிலும் புதியதை கொண்டு வர வேண்டும். தான்யாவின் வார்த்தைகளால் சுகந்தியின் இதயத்தில் ஒரு புதிய ஆற்றல் பாய ஆரம்பித்தது. அப்போது தான்யா சொன்னால், சரி ஆண்டி, எனக்கு நியூ இயர் நினைவுக்கு வந்தது. ஏன் நாளை மாலை நியூ இயர் பார்ட்டி கொண்டாடக்கூடாது? பாருங்க ஆண்டி, என் புருஷன் தேவ் இன்னும் வேலைக்கு வெளியூரில் தான் இருக்கான். ஆனால் புத்தாண்டு கொண்டாடலாம்.
சாயங்காலம் டின்னரை வெளியே இருந்து ஆர்டர் செய்துவிட்டு டிவியில் நல்ல படம் பார்த்து புத்தாண்டை வரவேற்போம். இதை தான்யா மிகவும் அன்புடன் சொன்னபோது சுகந்தியால் மறுக்க முடியவில்லை. மறுபுறம் விகாஸின் நெருங்கிய நண்பரான வருண் அவருடன் அலுவலகத்தில் பணியாற்றியவர். புத்தாண்டையொட்டி அவரது வீட்டில் ஒரு சிறிய இரவு விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார். விகாஸ் மற்றும் தீபிகாவும் அங்கு அழைக்கப்பட்டார்கள். மகனை வீட்டில் பாட்டியுடன் விட்டுவிட்டு இருவரும் விருந்துக்கு சென்றனர். ஆனால் வருணின் வீட்டிற்கு சென்றதும் அங்கு விகாஸ் எதை பார்த்தாலும் அவனுக்கு எல்லை மீறிய ஆச்சரியம். அவனுடைய சொந்த பெற்றோரின் முகங்கள் அவன் முன் தோன்றிக்கொண்டே இருந்தன. என் மனதில் பல எண்ணங்கள் ஒரே நேரத்தில் ஓடிக்கொண்டிருந்தன. இரவு முழுவதும் விழித்திருந்தேன். மறுநாள் காலை தீபிகா எழுந்ததும் விகாஸ் தீபிகாவிடம், இப்போது சோனுவுக்கு 1 வயது ஆகிறது, நீயும் ஒரு வேலையை தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். பாருங்க, நான் மட்டும்தான் நீங்க சம்பாதிச்சிருக்கேன், எவ்வளவோ பேர் சாப்பிட்றாங்க, இப்படி இருந்தும் குடும்பம் எப்படி வாழப்போகிறது? அப்போது தீபிகா, விகாஸ், செலவு அதிகமாகிறது என்றால் உன் அம்மாவிடம் சொல்ல வேண்டும். அப்படி பணத்தை அனுப்புவதை நிறுத்து. எப்படியும் மாதம் மாதம் இவ்வளவு பணம் அனுப்பினால் எல்லா செலவும் போதாது. ஓரிரு மாதங்கள் அனுப்பாவிட்டாலும் அவர்கள் நிம்மதியாக வாழலாம். ஆஹா, மிக அருமையாக சொல்கிறாய். இங்கு வசிக்கும் போது உங்கள் செலவுகளை நான் ஏற்றுக்கொள்வேன். உங்கள் பெற்றோரையும் கவனித்துக் கொள்வேன். நான் அனுப்பும் சிறிய பணத்தை என் அம்மாவுக்கு அனுப்புவதை நிறுத்த வேண்டும். இதை கேட்ட தீபிகா புருவத்தை உயர்த்தி, நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் விகாஸ்? என் பெற்றோர்கள் உனக்கு பாரமாக கருதுகிறார்களா? நான் சொல்லவில்லை தீபிகா. ஆனால் அவர்கள் எவ்வளவு காலம் மகளின் வீட்டில் இருப்பார்கள் என்பதையும் சிந்திக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கும் ஒரு சொந்த வாழ்க்கை இருக்கிறது. விகாஸை பற்றிய பேச்சு அவனுடைய மாமியார் மற்றும் மாமனாரின் காதுகளையும் எட்டியது. பெற்றோரை பற்றி இவ்வளவு கேள்விப்பட்டு கோபமடைந்த தீபிகா, விகாஸ், நீ சொன்னால் நான் வேலை செய்ய ஆரம்பித்து விடுவேன். ஆனால் என் அம்மா அப்பா இங்கிருந்து எங்கும் போக மாட்டார்கள். என்ன இருந்தாலும் அவருக்கு என்னை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? காலையில் நீண்ட விவாதத்திற்கு பிறகு விகாஸ் தயாராகி உணவு சாப்பிடாமல் அலுவலகத்திற்கு சென்றான். விகாஸுக்கு அலுவலக வேலையில் கூட முன்னேற தோன்றவில்லை. மதிய உணவு நேரம் ஆனதும் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். ஆனால் விகாஸ் இன்னும் தனிமையில் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவனது நிலையை பார்த்த வருண் அவனிடம் சென்று, விகாஸ், நீ இன்று சாப்பாடு கொண்டு வரவில்லையா என்றான். அப்போது விகாஸ், வருண், நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றான். வருண் அவன் அருகில் அமர்ந்ததும் விகாஸ் சொன்னான், நேற்று நான் உங்கள் வீட்டிற்கு வந்தபோது நீ உங்கள் பெற்றோரை மிகவும் கவனித்துக் கொள்வதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். உங்கள் பெற்றோர் மீது உனக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. இவ்வளவு விருந்தினர்கள் வந்தாலும் உங்கள் மைத்துனர் அவர்களின் உணவு மற்றும் மருந்துகளை முழுமையாக கவனித்துக் கொண்டிருந்தார். எல்லோரும் தங்கள் பெற்றோரை மறந்து புத்தாண்டை கொண்டாட வெளியே செல்லும் போது நீங்கள் உங்கள் பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் புத்தாண்டை வீட்டில் கொண்டாடி கொண்டிருந்தீர்கள். உண்மை சொல்வதானால் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் தங்கள் பெற்றோர், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் புத்தாண்டை வீட்டில் கொண்டாடிய காலத்திலிருந்து, உண்மை சொல்வதானால் நான் உங்கள் வீட்டிலிருந்து திரும்பியதிலிருந்து என்னை பற்றி நான் வெட்கப்படுகிறேன். பிரிந்து வாழ வேண்டும் என மனைவி வற்புறுத்தியதால் பெற்றோரை விட்டு பிரிந்தேன். அங்கு எனது தந்தை இறந்த பிறகு எனது தாய் தனியாக வசித்து வருகிறார். இங்கு எனது மாமியார் மற்றும் மாமனார் தங்கள் மகனை விட்டு எங்கள் வீட்டில் அமர்ந்துள்ளனர். விகாஸின் பேச்சில் வருண் ஆச்சரியமடைந்து, அண்ணியிடம் விளக்கி இருக்க வேண்டும் இல்லையா என்றான். நான் நிறைய முயற்சி செய்தேன். ஆனால் பிரிவின் பேய் அவள் தலையை ஆட்டி படைத்தது. எந்த சூழ்நிலையிலும் அதை ஏற்க அவள் தயாராக இல்லை. இதையெல்லாம் அவனது பெற்றோர்கள் செய்திருக்கிறார்கள் என்று பிறகு தெரிந்து கொண்டேன். ஏற்கனவே என் பெற்றோருக்கு எதிராக தீபிகாவின் மனதில் விஷம் வைத்து விட்டான். அதனால் அவர்களின் மகள் தன் மாமியார்களிடமிருந்து பிரிந்து தன் பெற்றோரை சேர்த்து வைக்கலாம். தன் மகளுடன் கொஞ்சமும் பழகுவதில்லை. அதான் நம்ம மனசுல உட்கார்ந்திருக்கான். நான் ஏதாவது சொன்னால் தீபிகா சண்டை. ஆனால் விகாஸ், உனக்கு அம்மாவோட வாழ மனமில்லையா என்று வருண் கேட்டான். இல்லை நண்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் அம்மாவை அவர்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தால் அவளை வேலைக்காரியாக வைத்துக் கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், என் அம்மா என் மகன் பிறந்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஆனால் என் மனைவியும் மாமியாரும் அவரை மருத்துவமனையில் மிகவும் அலட்சியமாக நடத்தினார்கள். அதனால்தான் அம்மாவை அங்கிருந்து கிளம்ப சொன்னேன். அன்று முதல் அம்மாவை கண்ணால் பார்க்க கூட வெட்கப்படுகிறேன். என் மனைவிக்கு நான் என்ன செய்யவில்லை? ஆனால் என் மகிழ்ச்சி எதில் இருக்கிறது என்று அவள் யோசிக்கவே இல்லை என்று விகாஸ் சொன்னதற்கு வருண் அவனிடம் விளக்கி, இல்லை விகாஸ், உங்கள் தவறு. உங்கள் மனைவியின் அறிவுரைகளை பின்பற்றி சரியான நேரத்திற்காக எவ்வளவு காலம் காத்திருப்பீர்கள்? விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் என்று காத்திருப்பதற்கு பதிலாக விஷயங்களை மாற்றும் சக்தியை கொண்டிருங்கள்.
எல்லாம் உங்கள் கையில். நான் சொல்றதை கேளு. இப்போதே அத்தையிடம் போ. மகனை பார்க்க ஏங்கும் உன் தாய் உன்னை கண்டவுடனே அனைத்தையும் மறந்து உன்னை தழுவிக்கொள்வாள் என்று நான் நம்புகிறேன். விகாஸ் தன் நண்பன் சொன்னதை சரியாக உணர்ந்தான். அந்த நிமிடமே அலுவலகத்திற்கு விடுப்பு எடுத்துக்கொண்டு அம்மாவை சந்திக்க சென்றான். ஆனால் வீட்டை விட்டு வெளியே வந்த உடனேயே தன்னால் தான் இன்று எல்லாமே அழிந்து விட்டது என்று சுயநினைவு கொள்ள ஆரம்பித்தான். நிறைந்த கண்களுடன் வீட்டிற்குள் நுழைந்தான். அவன் முன்னோக்கி பார்த்தபோது அவன் அம்மா அருகில் 2 சிறு குழந்தைகளுடன் அமர்ந்திருந்தாள். அவனிடம் அன்பாக பேசிக் கொண்டிருந்தான். அந்த காட்சியை பார்த்ததும் விகாஸின் மனதில் அவனது குழந்தை பருவத்தின் படம் மினுமினுக்க ஆரம்பித்தது. அவனுடைய அம்மா அவனிடம் அவ்வளவு அன்புடன் பேசுவாள். மகனை பார்த்ததும் சுகந்தி திடீரென்று நின்று, நீ எங்கே இருக்கிறாய் என்று விகாஸ் முன்னோக்கி நகர்ந்து தனது தாயின் கால்களை தொட்டதும் சுகந்தி அவனை கட்டி கொண்டாள். இருபுறமும் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. பிறகு சிறிது நேரம் நிதானித்து, வெகு நாட்களுக்கு பிறகு இன்று உன் அம்மாவின் நினைவு வந்துவிட்டது என்றாள். அப்போது விகாஸ் கண்ணீருடன் தன் தாயின் மடியில் தலை வைத்து, அம்மா, என்னுடைய ஒரு தவறான முடிவு நம் அனைவரின் மகிழ்ச்சியையும் மறைத்து விட்டது. இப்போது என்னை சுற்றி வலை பின்னியது போல் உணர்கிறேன். வெளியேற வழியே இல்லாத இடத்திலிருந்து அம்மா என்றான். மகனே, இந்த வலையை நீயே பின்னியிருக்கிறாய். நம் ஒரு தவறான முடிவு நம் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி இழக்க நேரிடும். ஆனா இப்ப நான் என்ன செய்ய அம்மா? மகனே, உன் இருவரின் உறவை கெடுக்கும் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீர்கள். சும்மா மெதுவாக உன் மனைவிக்கு தன் பொறுப்புகளை உணர்த்து. என் வளர்ப்பில் எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. ஒரு நாள் என் அன்பு நிச்சயமாக உன்னை பின்னுக்கு இழுக்கும் என்று எனக்கு தெரியும். இப்போது நீ உன் மனைவி அதே அன்புடனும் புரிதலுடனும் கையாள வேண்டும். ஆனால் உங்கள் இருவருக்குள்ளும் உறவில் விரிசல் ஏற்படும் வகையில் எதையும் செய்யாதீர்கள். சரியாக சொன்னீர்கள் அம்மா. உங்கள் இதயம் மிகவும் பெரியது. உங்கள் இதயம் அனைவரிடமும் அன்பு மட்டுமே நிறைந்துள்ளது. இன்று உங்களுடன் பேசுவதில் மகிழ்ச்சி. என் மனமும் இலகுவாகிவிட்டது. ஆனால் அம்மா, யார் இந்த குழந்தைகள்? மகனே, நீ போன பிறகு தனிமை என்னை கடிக்க ஆரம்பித்தது. அதனால் தான் வீட்டில் டே கேர் திறந்திருக்கிறேன். நேற்று முதல் தொடங்கியது. இப்போ 2 குழந்தைகள் தான் வந்தாங்க. ஆனால் உண்மையை சொல்வதானால் இந்த அப்பாவி குழந்தையுடன் நாள் எப்படி செல்கிறது என்று எனக்கே தெரியவில்லை. சிரித்து கொண்டே சொன்னால் சுகந்தி. இதை கேட்ட விகாஸ் மிகவும் மகிழ்ச்சியடைந்து, வீட்டிற்கு வெளியே குழந்தைகள் விளையாட மரத்தால் ஒரு நல்ல விளையாட்டு பொருட்களை செய்து தருகிறேன் என்று கூறினார். மேலும் இந்த குழந்தைகளை மகிழ்விக்க உதவியாக இருக்கும். மகனின் உற்சாகத்தை பார்த்து சிரித்தாள் சுகந்தி. விகாஸ் மாலைக்குள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு இரவில் தன் வீட்டிற்கு திரும்பினான். இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு சுகந்தியின் முகத்தில் பிரகாசம் திரும்பியது. விகாஸ் வீடு திரும்பிய போது தீபிகா சற்றே கலங்கி அமர்ந்திருந்தார். அருகில் அவரது மகன் சோனு விளையாடி கொண்டிருந்தார். விகாஸ் யாரிடமும் பேசாமல் தன் மகனை தூக்கி கொண்டு அவனுடன் விளையாட ஆரம்பித்தான். அப்போது தீபிகா கோபமாக, உங்கள் கோரிக்கையின் பேரில் நான் திங்கட்கிழமை முதல் அலுவலகத்திற்கு வருகிறேன் என்று முதலாளிக்கு ஃபோன் செய்து விட்டேன் என்றாள். ஆனால் விகாஸ், என் பெற்றோரை பற்றி நீ இப்படி சொல்லியிருக்க கூடாது என்றாள் தீபிகா. மன்னிக்கவும் தீபிகா, செலவுகள் அதிகரிப்பதால் வரவு செலவு திட்டம் கலக்கமடைந்தது. இதனால் நான் மிகவும் வருத்தமடைந்தேன். கண்மூடித்தனமாக ஏதோ சொன்னேன். சரி, நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். எனக்கு ஒரு கப் தேநீர் கொடு. தீபிகா சமையலறைக்கு சென்றதும் அவளது பெற்றோரும் வந்து அங்கிருந்து சோஃபாவில் அமர்ந்தனர். அப்போது விகாஸின் மாமியார், விகாஸ், எங்கள் மகனும் மருமகளும் நன்றாக இருந்திருந்தால் நாங்கள் உங்கள் வீட்டில் வந்து குடியிருக்கவே மாட்டோம். நல்ல மருமகள் கிடைக்காததால் மகளை நம்பி இங்கு வந்தோம். அப்போது விகாஸ் கிண்டலாக, அத்தை, நீங்கள் இன்னும் அதிர்ஷ்டசாலி. மகன் இல்லை என்றால் உங்களை கவனித்துக்கொள்ள ஒரு மகளாக இருக்கிறாள். மருமகளின் வற்புறுத்தலால் மட்டுமே ஒரே மகன் பிரிந்த என் அம்மாவை நினைத்து பாருங்கள். எனக்கும் ஒரு அக்கா இருந்தா அப்படிப்பட்ட சமயத்துல அம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என் டீயை ரூமிலேயே கொடு தீபிகா. மேலும் எனக்கு சமைக்க வேண்டாம், எனக்கு பசி இல்லை. இப்படி சொல்லிக்கொண்டே தன் அறைக்கு சென்றான் விகாஸ். விகாஸின் இந்த விஷயங்களை கேட்ட தீபிகாவின் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். மறுநாள் காலை விகாஸ் அலுவலகம் சென்றதும் தீபிகாவின் பெற்றோர், இனி இங்கு இருக்க மாட்டோம், இன்றே தங்கள் வீட்டிற்கு செல்வோம் என்று தெளிவாக சொன்னார்கள். இதை கேட்ட தீபிகா, இல்லையம்மா, இதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். எப்படியும் அண்ணன் அண்ணியை தவிர வேறு யாரையும் கேட்கப் போவதில்லை. நீ அங்கே போய் அண்ணியை கேட்க வேண்டும். இது எனக்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. அப்போது தீபிகாவின் அப்பா, ஐயோ இல்லை மகளே, உன் அம்மா சொல்கிற அளவுக்கு உன் அண்ணனும் அண்ணியும் மோசமில்லை. உன் அண்ணிக்கு எங்க அம்மா முன்னாடி பேச தைரியம்? எந்த வீட்டில் சின்ன சின்ன தகராறுகள் இல்லை. இனி சொந்த வீட்டுக்கு போவது நல்லது. தீபிகா சொன்னால், ஆனால் அம்மா, இப்போ நான் ஒரு வேலையை ஆரம்பிச்சுக்க போகிறேன். அப்புறம் நம்ம குழந்தைய யார் பார்த்துக்குவாங்க?
அப்போது அவள் அம்மா சொன்னாள், மகளே, இது உங்களுக்கு தலைவலி, ஆனால் இப்போது நாங்கள் முடிவு செய்து விட்டோம். எனவே இப்போது செல்லலாம். வரும் திங்கட்கிழமை முதல் தீபிகா அலுவலகம் செல்ல ஆரம்பித்ததும் மகனை அம்மா வீட்டில் விட்டுவிட்டு சென்றுள்ளார். அவனுடைய தாய் வீடு அவனது வீட்டிலிருந்து வெகு தொலைவில் இருந்ததால் அவனுடைய மகனை தினமும் அழைத்து செல்ல முடியவில்லை. மகன் இல்லாமல் தீபிகா மிகவும் சிரமப்பட்டு 5 நாட்களை கடந்து வெள்ளிக்கிழமை மாலை சென்றாள். சோனு இல்லாமல் எங்கள் வீடு வெறிச்சோடி போய்விட்டது. எனக்கு 2 நாள் லீவ் இருக்கு, அதனால போய் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். அப்போது விகாஸ் சிரித்து கொண்டே மிகவும் சாதாரணமாக, ஏய், வளர்ந்த பிறகு அவனிடம் உன் வித்தியாசமான வாழ்க்கையை சொல்ல வேண்டும். இனிமேல் உன் இதயத்தை பலப்படுத்து என்றான். இல்லாவிட்டால் என் தாயைப் போல நீயும் அழ வேண்டி வரும். இந்த வளர்ச்சி தீபிகாவின் இதயத்தை ஆழமாக உலுக்கியது. அவள் ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தாள். அவர்கள் இருவரும் தங்கள் மகனை மாலையில் தங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தனர். 2 நாட்கள் எப்படி சென்றன என்பதை நாங்கள் உணரவில்லை. மறுநாள் திங்கட்கிழமை. தீபிகா தன் மகனை பிரிந்து செல்ல விரும்பாமல் எதையோ யோசித்துக் கொண்டிருந்தாள். பிறகும் விகாஸிடம் கேட்டாள், சோனுவை உன்னம்மா பார்த்து கொள்வாளா? இதை கேட்ட விகாஸ் தீபிகாவை ஆச்சரியத்துடன் பார்த்து, என்ன சொன்னாய்? சோனுவை பாட்டியுடன் விட்டால் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வராதா? அப்போது விகாஸ் சிரித்துக்கொண்டே, அவள் ஏன் கவலைப்பட வேண்டும்? வீட்டில் குழந்தைகளுக்காக ஒரு டே கேர் கூட திறந்து வைத்திருக்கிறார். சரி, அவரது வீடு அருகிலேயே இருக்கிறது. தினமும் மாலையில் நம் மகனை அழைத்து வருவோம். அப்படியானால் அவனை விட்டு வெகு காலம் இருக்க வேண்டியதில்லை. தீபிகாவின் வேண்டுகோளில் பேரில் விகாஸ் தனது தாயை அழைத்த போது சுகந்தி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து, இது ஏதாவது கேட்க வேண்டுமா? இதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். அன்று இரவு தீபிகா மற்றும் விகாஸ் இருவரும் நிம்மதியாக உறங்கினர். சுகந்தியால் மகிழ்ச்சியால் தூங்க முடியவில்லை. மறுநாள் காரின் ஹாரன் அடித்ததும் சுகந்தி கேட் வரை ஓடி வந்தாள். வா அம்மா, உன் பேரனை பார்த்துக்கோ. சோனுவை அம்மாவிடம் கொடுத்துவிட்டு தன் அலுவலகத்திற்கு சென்றான் விகாஸ். மறுபுறம் தீபிகாவும் நிம்மதி பெருமூச்சு விட்டார். சில நாட்களில் சோனு தனது பாட்டியுடன் நட்புடன் பழகினார். இப்போது அம்மாவுடன் வாழ்ந்தாலும் அவர் பாட்டியிடம் செல்ல வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். பாட்டியுடன் வாழும்போது வணக்கம், பெரியவர்களின் பாதம் தொட்டு வணங்குதல், சாப்பிடும் முன் பிரார்த்தனை செய்தல் போன்ற நல்ல விஷயங்களை கற்கத் தொடங்கியதை கண்டு வியந்தாள் தீபிகா. அப்போது ஒரு நாள் விகாஸ் தன் அலுவலகம் சார்பாக சில நாட்கள் வேறு ஊருக்கு செல்ல உள்ளதாக கூறினான். இப்போது தீபிகா சோனுவை தனது பாட்டியுடன் எப்படி விட்டு விடுவார் என்ற பிரச்சனையை எதிர்கொண்டார். ஏன்னா அவளுக்கு டிரைவிங் கூட தெரியாது. இத்தனை நாட்கள் லீவு கிடைப்பதும் மிகவும் கஷ்டமாக இருந்தது. தீபிகா கொஞ்ச நாள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் செய்து அங்கே வருகிறேன். விகாஸ், ஏய், நான் சொல்கிறேன், நீ ஒரு வாரம் என் அம்மாவிடம் போ. தீபிகா தன் மாமியார் அருகில் இருப்பதை யோசிக்க ஆரம்பித்துவிட்டு, ஓகே, நீங்கள் சொல்வது போல் நான் என் பொருட்களை பேக் செய்கிறேன். இன்று மாலையே நாங்கள் அங்கு செல்வோம். நீ காலையில் அங்கிருந்து போ. விகாஸின் இந்த அறிக்கையின் பேரில் தீபிகா மாலையில் அவர்கள் சுகந்தியின் வீட்டை அடைந்தனர். திடீரென்று அவரை அங்கே பார்த்த சுகந்தி ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தார். பிறகு விகாஸ் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்திய போது தீபிகா, நான் இங்கேயே இருக்க முடியும் அம்மா. அப்போ சுகந்தி, இன்னும் கேட்க ஏதாவது இருக்கா? இந்த வீடு இன்னும் உங்களுடையது. இதையெல்லாம் மீறி தீபிகா தனது மாமியாரின் இதயத்தில் தன் மீது மிகுந்த அன்பை கண்டு மிகவும் ஈர்க்கப்பட்டார். அனைவருக்கும் மிகுந்த அன்புடன் சமைத்த உணவை சுகந்தி கொடுத்தார். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று குடும்பம் முழுவதும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ணும் போது சுகந்தியின் முகத்தில் வேறு விதமான மகிழ்ச்சி. 2-3 நாட்கள் அங்கேயே தங்கியிருந்த தீபிகா விகாஸ் சொன்னது போல் அவளின் மாமியார் அவளிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டவர் என்று நினைக்க ஆரம்பித்தாள். தன் மருமகளிடமிருந்து விரைவாக பிரிந்து செல்ல திருமணத்திற்கு முன்பே அம்மா கற்றுக் கொடுத்ததை அவள் நினைவில் கொள்ள ஆரம்பித்தாள். உங்கள் மாமியார் மிகவும் புத்திசாலி. உங்களை நிம்மதியாக வாழ விடமாட்டேன், என் மகள் யாரிடமும் வேலை செய்ய விரும்பவில்லை என்று நினைத்ததை எவ்வளவு பெரிய தவறு என்று இன்று உணர்ந்தாள். இப்போது அவளும் தன் மாமியார் வேலையில் உதவ ஆரம்பித்தாள். 5 நாட்களுக்குள் விகாஸ் திரும்பியதும் தீபிகா அவளுடன் தன் வீட்டிற்கு திரும்பினாள். எங்கோ தீபிகாவும் சுகந்தியுடன் கழித்த தருணங்களை நினைத்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை. தீபிகாவுக்கு அவள் அம்மா காந்தாவிடம் இருந்து ஃபோன் வந்தது. மகளே, இன்று ஞாயிற்றுக்கிழமை, உன்னை சந்தித்து நீண்ட நாட்களாகிவிட்டது. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து முழு நாளையும் இங்கேயும் கழிக்கவும் என்றாள். இல்லம்மா, இன்னைக்கு வர முடியாது. ஏன், என்ன நடந்தது? அதான், இன்றைக்கு வேற திட்டம் இருக்கு. நான் இன்று என் மாமியாருடன் செலவிட விரும்புகிறேன். இதை தீபிகா கூறியதும் காந்தா இதை கேட்டு அதிர்ச்சியடைந்தார். ஷேவிங் செய்யும் போது விகாஸும் திடீரென அதிர்ச்சியடைந்தார். இதனால் அவரது கன்னத்தில் வெட்டு விழுந்தது.
காந்தா எதுவும் சொல்லும் முன் தீபிகா போனை வைத்தாள். மறுபுறம் விகாஸ் தொடர்ந்து தீபிகாவையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவன் சொன்னான், இன்று நீ உன் தாய் வீட்டிற்கு செல்ல மறுத்தாய். ஆமாம் விகாஸ், இந்த நாள் எவ்வளவு ஸ்பெஷல்னு தெரியல என்றான். சரி, இப்போ சீக்கிரம் குளிச்சுட்டு வா, மீதியை தயார் செய்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அம்மாவிடம் போவோம். இதை சொல்லிக்கொண்டே சமையல் அறைக்கு போனாள் தீபிகா. சிறிது நேரத்தில் அவர்கள் அனைவரும் சுகந்தியின் வீட்டை அடைந்தனர். சுகந்தி கதவை திறந்தவுடன் தீபிகா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா. அதை கேட்க இவ்வளவு நாள் ஆனது. சுகந்தியின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. விகாஸ் திகைத்து நின்றான். ஏனென்றால் இன்று அம்மாவின் பிறந்தநாள் என்பது கூட அவனுக்கு நினைவில் இல்லை. இன்று தீபிகா தன் கையால் கேக் செய்திருந்தார். அனைவரும் சேர்ந்து சுகந்தியின் பிறந்தநாளை மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். அப்போது தீபிகா, அம்மா, இது உங்க பிறந்தநாள். ஆனால் உங்களுக்கு ஏதாவது கொடுப்பதற்கு பதிலாக நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். அம்மா, நான் செய்த தவறை மன்னிக்க முடியுமா? நான் உன்னை மிகவும் காயப்படுத்தினேன். இதை சொல்லி தீபிகா காலில் விழுந்தாள். அதனால் சுகந்தி அவனை தூக்கி அணைத்து கொண்டு, மகளே, என்ன நடந்தாலும் அதை மறந்துவிடு. நீங்கள் என்னிடம் வந்தீர்கள், அது போதும். இல்லை அம்மா, இது போதாது. இப்போது நாங்கள் உங்களுடன் மட்டுமே இருக்க விரும்புகிறோம். அழுது கொண்டே தீபிகா சொன்னாள். சுகந்தியும் விகாசும் உலகிலேயே பெரிய சந்தோஷம் கிடைத்ததை போல உணர்ந்தார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று சுகந்தி வீட்டிலிருந்து சிரிப்பு சத்தம். அவள் வீடு மகிழ்ச்சியில் அலைமோதியது. சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.